ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம். புண்டரீகனும் அம்பரீஷனும் முக்தி அடைவது. ஜைமினி முனிவர் கூறினார். அவர்கள் மனதில் வெறுப்படைந்தனர். அவர்கள் வேசிகள் மற்றும் பிறருடன் தங்கள் தொடர்பை கைவிட்டனர். அவர்கள் மனதளவில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்தனர். அவர்கள் தூய உணவு மற்றும் புனித சடங்குகளை மேற்கொண்டனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் நீலமலையில் உள்ள ஸ்ரீஹரியின் வசிப்பிடத்தை அடைந்தனர். அவர்கள் வேதங்களில் உள்ள வழிமுறைகள் மற்றும் உத்தரவுகளின்படி தீர்த்தராஜரின் நீரில் புனித நீராடினர். அவர்கள் அரண்மனையின் நுழைவாயிலில், அதாவது ஜெகந்நாதரின் சந்நிதி வாயிலில் நின்றனர். அவர்கள் 8 கால்களால் தரையை தொட்டு சாஷ்டாங்கமாக வணங்கினர். பிராமணர்களே, அவர்கள் இறைவனை பார்த்தார்கள், ஆனால் அவரை பார்க்க முடியவில்லை. இறைவனை காண முடியாமல் அவர்களின் முகம் வெளிரி போனது. அவர்கள் கலக்கமும் பதட்டமும் அடைந்தனர். இறைவனை காணும் வரை உண்ணா நோன்பை தொடங்கினர். பாவங்களை அழிக்கும் இறைவனின் திருநாமத்தை அவர்கள் உச்சரிக்க தொடங்கினர். 3வது இரவில் அவர்கள் ஒரு பெரிய அளவிலான ஒளியை கண்டார்கள். மீண்டும் 3 தினங்கள் அவர்கள் உறுதியுடன் தங்கள் உண்ணா நோன்பை தொடர்ந்தனர். 7வது இரவின் நடுவில் அவர்கள் இறைவனை கண்டார்கள். தேவர்களின் துதிகளை கேட்டதன் மூலம் அவர்கள் தெய்வீக அறிவை பெற்றனர். பாவங்களின் சருகையை உதிர்த்த பிறகு அவர்கள் இறைவனை நேரடியாக கண்டார்கள். அவர் கைகளில் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் இருந்தது. அவர் தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டார். அவர் தனது தாமரை போன்ற பாதங்களை இரத்தினக்கல் பாதுகைகளின் பின்புறத்தில் அதனை அணிந்திருந்தார். அவரது விழிகள் முழுமையாக பரந்த தாமரைகளைப் போல இருந்தன. இறைவன் சிரித்த முகத்தை கொண்டிருந்தார். புன்னகையுடன் திருக்காட்சி தந்து கொண்டிருந்தார். இடது கரத்தால் அவர் ஸ்ரீ மகாலட்சுமியை அணைத்து கொண்டார். அவர் ஸ்ரீ மகாலட்சுமியால் வழங்கப்பட்ட மடிக்கப்பட்ட வெற்றிலையை ஏற்றுக்கொண்டார். அவரது பெண் உதவியாளர்கள் சிலர் கரங்களில் நகைகள் சாற்றப்பட்ட கரும்புகளை வைத்திருந்தனர். மற்றவர்கள் கரங்களில் சௌரிகளை வைத்திருந்தனர். சிலர் நறுமண எண்ணெய் நிரப்பப்பட்ட விளக்குகளை வைத்திருந்தனர். சிலர் தங்கள் திருக்கரங்களில் இரத்தினங்கள் மற்றும் நகைகள் கொண்ட விளக்குகளை வைத்திருந்தனர். அவர்கள் அனைவரும் நன்கு அலங்கரிக்கப்பட்டு இளமையின் உச்சத்தில் இருந்தனர். அவருக்கு பின்னால் ஒரு பிரகாசமான தோற்றமுடைய பெண் இரத்தின குடையை பிடித்தபடி நின்றார். பிரம்மலோகாவை, அதாவது அப்சரஸை, தனது பிரகாசமான உடல் பளபளப்பால், அதாவது மிஞ்சிய ஒரு பெண், அவமானத்தால் மிஞ்சிய ஒரு பெண், அவரது முகத்தின் அருகே தூப கலசத்தை வைத்திருந்தார். அது அகல்லோச்சத்தால் புகைப்பிடிக்கப்பட்டது. இறைவன் தனது விழிகளால் அவருக்கு முன்னால் தேவர்களை ஆசீர்வதிப்பதை காண முடிந்தது. அதன் மீது ஒரு முடி அழகாக சுழன்றது. பகவான் தனது புன்னகையால் சித்தர்கள், முனிவர்கள் மற்றும் தெய்வீக முனிவர்களின் குழுக்கள், சனகர் மற்றும் பிறரை ஆசீர்வதித்தார். அவர்கள் தங்கள் உள்ளங்கைகளை மரியாதையுடன் இணைத்து தோள்களை தாழ்த்தி இறைவனை புகழ்ந்தனர். அவர்கள் தன்னந்தனியாக புகழ்ந்து பாடினர். நாரத முனிவர் முதல் கந்தர்வர்கள் வரை இனிமையான மற்றும் கவர்ச்சிகரமான தெய்வீக பாடல்களை பாடுவதில் ஈடுபட்டிருந்தனர். பகவான் அவற்றை கவனமாக செவிமடுத்து கருணையுடன் அவர்களை ஆசீர்வதித்தார். பகவான் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் முன் பிரகலாதர் மற்றும் பின் அவரது வடிவத்தை பற்றி தியானித்து கொண்டிருந்தனர். பகவான் தங்கள் மனதை தம்முடைய உருவத்தை நோக்கி ஈர்த்து வைத்திருந்தார். பகவான் தனது மார்பை அலங்கரித்த கௌஸ்துப ரத்தினத்தில் பிரதிபலித்த தேவர்கள் மற்றும் பிறர் மூலம் தனது பிரபஞ்ச வடிவத்தை வெளிப்படுத்தினார். மேலிருந்து தெய்வீக மலர்களின் மழை பொழிந்தது. இறைவன் கீழே நின்றார்.
ஸ்ரீ மகாலட்சுமியின் அருகாமையால் மங்கி போன தெய்வீக கன்னிகைகளின் குழுவை பார்த்தார். பகவான் தனது உடலின் பல அழகான அசைவுகளை கொண்டிருந்தார். அவர் வசீகரமாக தெரிந்தார். இவ்வளவு தெய்வீக அருளுடனும் வசீகரத்துடனும் இறைவனை கண்ட பிராமணர்களும் சத்திரியர்களும் ஒரு நொடியில் அனைத்து கதைகளுக்கும் தேர்ச்சி பெற்றனர். பிராமணர்களே, அவர்கள் தேவர்களின் இறைவனை 3 முறை சுற்றி வந்தனர். வலம் வந்த மகிழ்ச்சியுடன் அவரது திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக வணங்கினர். பய பக்தியுடன் கரங்களை இணைத்து அவரை புகழ்ந்தனர். புண்டரீகர் கூறினார், பிரபஞ்சத்தின் ஆதரவாளரே, படைப்பு, வாழ்வாதாரம் மற்றும் அழிவுக்கு காரணமான தங்களுக்கு வணக்கம். உயர்ந்த ஆன்மாவே, இறுதி தலமே, தங்களுக்கு வணக்கம். தோற்றமும் அழிவும் இல்லாத மிகப்பெரிய உண்மை தாம் மட்டுமே ஆவீர்கள். தியானத்தால் பிறந்த பார்வை கொண்டவர்கள் தம்மை நித்திய பேரின்பத்தின் தன்மையாக அறிவார்கள். குழப்பமான இதயங்களை கொண்டவர்கள் தூய உணர்வுள்ளவர். உலகங்களின் இறைவன், பிரபஞ்சத்தின் அடிப்படையில் பெரியவர், மாசுபாடுகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர் என்பதை எவ்வாறு அறிய முடியும்? புலன் சார்ந்த பொருட்களை பெறுவதற்கான ஆசையால் மனம் குழம்பி போயுள்ளவர்கள் மிகவும் துயரமடைந்தவர்கள். அவர்கள் வருகை பாதையிலும் சம்சாரத்தின் ஆன்மாவின் மறுபிறவி சோர்வடைகிறார்கள். அவர்கள் எப்போதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? என் மீது இரக்கமும் கருணையும் கொண்டிருங்கள். தலைவரே, பகவானே, நான் தங்களிடம் அடைக்கலம் தேடியுள்ளேன். நான் மிகவும் துரதிருஷ்டவசமானவன். நான் குழப்பமடைந்து முட்டாள். நான் தவறுகளை செய்துள்ளேன். நான் உலக இருப்பு என்ற கடலில் விழுந்து விட்டேன். இந்த உலகம் முழுவதிலும் தலைவரே, பகவானே, நமக்கு வேறு யார் உறவினர்? தனது மிகவும் அவசரமான கடமைகளை புறக்கணித்த பிறகும் துரதிருஷ்டவசமானவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கருணை காட்டும் அந்த நபர் யார்? கருணையின் கடலே, உயர்ந்த மற்றும் தாழ்ந்த இயக்கங்களின் சித்திரவதைக்கு உள்ளாகி தண்ணீரை இழக்கும் இயந்திரம் போல தொடர்ந்து மேலும் கீழும் நகரும் என்னை காப்பாற்றுங்கள். தாங்கள் அழகாகவும் விளையாட்டாகவும் இரக்கத்தை வழங்குபவர். யோகக்ஷேமத்தை, அதாவது பெறாததை பெறுதல் மற்றும் பெற்றதை பாதுகாத்தல் தங்கள் நோக்கமாக கொண்டு தங்களை வணங்குபவர்கள் உங்கள் மாயையால் ஏமாற்றப்படுகிறார்கள். நாராயண என்ற உங்கள் பெயர் தற்செயலாக கூட உச்சரிக்கப்பட்டால் அது உங்களை விட உயர்ந்ததாகிறது. அது 4 மடங்கு வாழ்க்கையின் நோக்கத்தை அடைவதற்கான ஒரே வழியாகும். ஆனால் நீங்கள் பல யஜ்ஞங்கள் மூலம் மனிதர்களால் செய்யப்படும் யாகங்கள் வெவ்வேறு சித்திகளை வழங்குகிறீர்கள். உலக இருப்பு என்ற கடலில் விழுந்தவர்களுக்கு நீங்கள் மட்டுமே அடைக்கலம். பகவானே, உலக இருப்பு என்ற கடலின் மறுகரைக்கு ஒரு முட்டாள் நபரை அழைத்து செல்வதற்காக நீங்கள் அறிவு என்ற படகில் அமர்ந்து கருணை என்ற துடுப்பில் உங்கள் கைகளை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமே பிரத்யேக பக்தியால் நகர்த்தப்பட்டால் முக்தியை வழங்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தவர். வேத நூல்களில் முக்தியை அருள்பவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற தேவர்கள் கலசத்தில் பிறந்த முனிவரை, அதாவது அகஸ்திய முனிவரை போல துன்பக் கடலை வற்றச் செய்யும் உம்மிடம் பக்தி கொள்ள வழிவகுக்கிறார்கள். எனவே பகவானே, மகிழ்ச்சி அடைவீராக. தமது தாமரை போன்ற பாதங்களில் எனக்கு உறுதியான பக்தியை அருள்வீராக. இதன் மூலம் நான் இல்லையெனில் கடக்க மிகவும் கடினமான பயங்கரமான உலக இருப்பு என்ற கடலை கடக்க முடியும். அப்போது 8 தூணை பொருட்களின் யோக பாதையின் உதவியை நாடுவதிலிருந்து நான் என்னை தவிர்த்து கொள்ள முடியும். அறம், செல்வம் மற்றும் அன்பு ஆகிய 3 விஷயங்களுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவை கெட்ட புத்தி கொண்டவர்களால் தேடப்படுகின்றன. அவை பயனற்றவை. அவை சிறிய மகிழ்ச்சியை தருகின்றன, ஆனால் பெரும் பாதகத்தை தருகின்றன.
உமது தாமரை போன்ற திருப்பாதங்களின் ஜோடியை தியானிப்பதன் மூலம் பொங்கி எழும் மகிழ்ச்சி கடலில் என்னை மூழ்கடிக்க எனக்கு கட்டளையிடுங்கள். இவ்வாறு புகழ்ந்து பேசிய பிறகு பிராமணர் பிரபஞ்ச இறைவனின் தாமரை போன்ற திருவடிகளில் விழுந்து, ஸ்ரீகிருஷ்ணரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினார். அவரது வார்த்தைகள் கண்ணீரால் நனைந்தன, மூச்சு திணறின. பின்னர் அவர் மீண்டும் எழுந்து பயபக்தியுடன் திருக்கரங்களை இணைத்து பிரார்த்தனை செய்தார். அம்பரீஷ மன்னர் கூறினார், மகிழ்ச்சி அடைவீராக பகவானே, தலைவரே, ஆன்மாவே. தங்களுக்கு எண்ணற்ற தலைகள் மற்றும் கரங்கள் உள்ளன. எண்ணற்ற மூக்குகள், திருக்கண்கள், திருக்கரங்கள் மற்றும் திருப்பாதங்கள் கொண்ட தலைவரே, பகவானே, தங்களுக்கு வணக்கம். தாங்கள் 36 கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டவர். நீட்டிப்பு இல்லாத போதிலும் பிரபஞ்சத்தின் மாயையான நிகழ்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் 4 வகையான உயிரினங்களின் இருப்பிடம். பிரபஞ்ச வடிவத்தை கொண்ட தலைவரே, பகவானே, தங்களுக்கு வணக்கம். தாங்கள் ஒற்றை கால், 3 கால் மற்றும் ஆகாய கால் கொண்டவர். உங்கள் பாதங்கள் தீர்த்தங்கள். கங்கை எழுந்து 3 உலகங்களையும் புனிதப்படுத்துகிறாள். பிராமண வதம் உள்ளிட்ட பாவங்களை தூய்மைப்படுத்துவதாக போற்றப்படும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அருளும் அந்த அற்புதமான ஆன்மாவிற்கு வணக்கம். பகவானே, தங்கள் பெயரை மகிமைப்படுத்துவதன் மூலம் கூட அனைத்து சித்திகளும் அடையப்படுகின்றன. ஆனால் ஆர்வத்தால் சிறந்த அறிவுள்ள கற்றவர்கள் தங்களை தேடுகிறார்கள். நாங்கள் அதை நாடினால், தலைவரே, பகவானே, உங்கள் பாதங்களிலிருந்து வரும் புனித நீர் அனைத்து துன்பங்களையும் நீக்குகிறது. உங்கள் பாதங்களுக்கு என் பக்தியை உறுதியானதாகவும் நிலையானதாகவும் ஆக்குங்கள். 3 வகையான துன்பங்களால் நான் தாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு வேறு இறைவன் இல்லை. இன்று நான் உங்களிடம் கேட்க வேறு எதுவும் இல்லை. உங்கள் முன் என்னை வணங்குகிறேன். பிரபஞ்சத்தின் தலைவரே, பகவானே, நான் உயிருடன் இருக்கும் வரை உங்கள் தாமரை போன்ற பாதங்களுக்கு என் பக்தி நிலையாக இருக்க வேண்டும் என்று 1000 முறை கேட்டுக்கொள்கிறேன். அது அனைத்து புருஷார்த்தர்களின், அதாவது மனித வாழ்க்கையின் நோக்கங்கள், அதன் விதையாகும். அந்த பக்தியினால்தான் பிரம்மதேவர் பிரபஞ்சத்தின் படைப்பை நிறைவேற்றினார். ருத்ரர் அனைத்தையும் அளிக்கிறார். லட்சுமி தேவி செழிப்பை வழங்குகிறார். துர்பாக்கியவான்கள் மீது கருணை கொண்ட பகவானே, என் மனம் உம்மீது மட்டுமே நிலைத்திருக்கும். அந்த பக்திக்காக நான் தங்களிடம் மன்றாடுகிறேன். கடக்க மிகவும் கடினமான மற்றும் மிகவும் அடர்த்தியான ஆதிகால அவித்யா, அறிவின்மை சேற்றில் நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன். பிரபஞ்சத்தின் தலைவரே, ஒரு ஆதரவில்லாத நிலையில் நான் அழிந்து போகிறேன். உயர்ந்த மாட்சிமை கொண்ட உம்மை பக்தி செய்வதை தவிர எனக்கு வேறு எந்த இறுதி வழியும் இல்லை. ஸ்மிருதிகள், ஸ்ருதிகள் போன்றவற்றால் திறக்கப்பட்ட பல்வேறு பாதைகள் மாயைக்கு காரணங்கள். உமது பக்தியை விலக்கினால் இவை செயல்பட தகுதியற்றவை. தலைவரே, பகவானே, எனக்கு வேறு எந்த அடைக்கலமும் இல்லை. என் மீது கருணை காட்டுங்கள். இவ்வாறு மகிழ்ச்சியுடன் துதித்த பிறகு பிரபஞ்சத்தின் இறைவனின் தாமரை போன்ற திருப்பாதங்களுக்கு அருகில் தரையில் ஒரு தடியை போல விழுந்து, மகிழ்ச்சி அடைவாயாக என்று மீண்டும் மீண்டும் கூறினார். பின்னர் அந்த தேவர்கள் அனைவரும் முறையாக துதித்து கேசவரை வணங்கினர். அவரது அழகான கனிவான பார்வைகளால் அவர்கள் மீது விழுந்தது. முழுமையாக திருப்தி அடைந்த அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு திரும்பி சென்றனர். புண்டரீகரும் அம்பரீஷரும் பின்னர் தங்கள் விழிகளை திறந்தனர். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையினால் அவர்கள் மயங்கியதால் அவர்கள் கண்டது வெறும் கனவு என்று நினைத்தார்கள். மரணக்கண்ணால் தெய்வீக அருளையும் வசீகரத்தையும் நேரடியாக கண்ட பிறகு இப்போது அவர்கள் மனித உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு திரும்பினர். பின்னர் அவர்கள் சந்நிதியில் தெய்வீக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் இறைவனை கண்டார்கள். அவர் ஒரு இருண்ட மேகத்தை ஒத்திருந்தார். அவரது விழிகள் முழுமையாக வீங்கிய தாமரையைப் போல பெரியதாக இருந்தன. அவரது உதடுகள் சிவப்பாகவும் மூக்கு வசீகரமாகவும் இருந்தன. அவர் தெய்வீக காதணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்.
அவர் சங்கம், சக்கரம், கதாயுதம் ஆகியவற்றை தாமரை மலருடன் பிடித்திருந்தார். மரத்தாலான மலர்களால் ஆன மாலையை அணிந்திருந்தார். அவரது மார்பு தடிமனாக இருந்தது. அவர் ஒரு அழகான அட்டிகையை திருக்கழுத்தில் அணிந்திருந்தார். அவர் ஒரு மதிப்புமிக்க கிரீடத்துடன் புத்திசாலித்தனமாக இருந்தார். அவர் மார்பில் ஸ்ரீவத்ச முத்திரை மற்றும் திருக்குறள் ஆகியவற்றை அணிந்திருந்தார். அவர் கௌஸ்துப ரத்தினம். அவர் தெய்வீக கவசங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு நீண்ட திருக்கரங்கள் இருந்தன. அவர் உறக்கத்தில் இருப்பவர்களையும் துயரத்தில் இருப்பவர்களையும் காப்பாற்ற முழுமையாக தயாராக இருந்தார். அவர் திருக்கழுத்தில் ஒரு தங்க நூலையும் நடுவில் ஒரு பெரிய இரத்தினத்தையும் அணிந்திருந்தார். அவர் தெய்வீக மஞ்சள் நிற பட்டாடையையும் தெய்வீக மாலைகளையும் மனம் வீசும் களிம்புகளையும் அதாவது பூச்சுக்களையும் அணிந்திருந்தார். அவர் தங்கத் தாமரை போன்ற இருக்கையில் அமர்ந்திருந்தார். ஸ்ரீதேவி அவரை நெருக்கமாக அணைத்து கொண்டார். தன்னை நாடி வந்தவர்களின் துயரத்தை அவர் போக்கினார். அவர் பொங்கி எழுந்த அமிர்த கடலாக இருந்தார். அவர் மலர்ந்த கல்ப மரம் போல அனைத்து ஆசைகளின் கனிகளையும் வழங்குகிறார். கலப்பையை ஏந்தியவரை அதாவது பலபத்ரரை தனது வலது பக்கத்தில் நின்றிருப்பதை அவர்கள் கண்டார்கள். அவர்தான் பிரபஞ்சத்தை மிகுந்த பலத்துடன் தாங்குகிறார். 7 தலை கவசங்களால் அலங்கரிக்கப்பட்ட பாம்புகளின் அரசர் அவர். அவர் கைலாச சிகரத்தை போல உயர்ந்தவர். அவர் வெண்மையான நிறமும் தங்க காதணிகளால் பிரகாசித்தவருமாக இருந்தார். அவர் பல வண்ண காட்டு மலர்களால் ஆன வன மாலையை அணிந்திருந்தார். அவர் தெய்வீகமான கருமையான பட்டு அங்கி அணிந்திருந்தார். மதுவின் போதையில் அவரது தாமரை போன்ற விழிகள் எப்போதும் சுழன்று கொண்டிருந்தன. அவரது முதுகு சற்று வளைந்து மார்பு முன்னோக்கி நீட்டி இருந்தது. அவரது உடல் சுருண்டிருந்தது. அவரது 4 திருக்கரங்களும் சங்கம், சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை மலரால் பளபளப்பாக இருந்தன. அவர் பல்வேறு வகையான அலங்காரங்களுடன் அழகாக இருந்தார். அவரை வணங்குபவர்களின் பாவங்களை அழிப்பவர் அவர். அவர்கள் இடையே மென்மையான பெண்மணி சுபத்ராவை கண்டார்கள். அவள் காவி நிற இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தாள். அவர்கள் அனைத்து அழகுக்கும் உறைவிடமாக இருந்த லக்ஷ்மி தேவியை கண்டார்கள். அவள் அனைத்து தேவர்களாலும் வணங்கப்பட்டாள். அவள் ஸ்ரீ மகாலட்சுமி இறைவனின் தாமரை போன்ற இதயத்தில் நிலைத்திருந்தாள். அவள் தனித்தனியாக அமர்ந்திருந்தாள். தெய்வம் ஒரு சிறந்த தாமரையை வைத்திருந்தது. அவளுடைய ஆடைகளும் அலங்காரங்களும் தெய்வீக இயல்புடையவை. அவள் அனைத்து பாவங்களையும் அழிப்பவள். உலக இருப்பு என்ற கடலில் மூழ்கியவர்களை மீட்டாள். தெய்வங்களின் தோற்றத்திற்கு அவள்தான் ஆதாரம். அவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இடது பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சிறந்த சக்கரத்தை கண்டார்கள். பிராமணர்களே, அது மரத்தால் ஆனது. அது தங்கத்தால் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீ மகாவிஷ்ணு 4 வடிவங்களில் நிறுத்தப்பட்டிருப்பதை கண்டதும் பிராமணரும் க்ஷத்திரியர்களும் அதிகாலையில் தங்கள் முயற்சி பலன் அளித்ததாக கருதினர். விளையாட்டு பற்றிய அந்த அழகான கனவை நினைவு கூர்ந்து அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். இது வெறும் மரச்சிலை அல்ல, இங்கே பிரகாசிப்பது பிரம்மன்தான். யாக கூட்டத்தில் பிராமணர்களின் இந்த வார்த்தையை அவர்கள் நம்பினர். சித்திரவதைகளுக்கு மட்டுமே தகுதியான மகா பாவிகளான நாம் எங்கே இருக்கிறோம்? எவ்வளவு பெரிய வித்தியாசம் உள்ளது! சூரர்களின் கூட்டத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இந்த வெளிப்பாடு எங்கே? நாங்கள் முட்டாள்களாக இருந்தோம். இப்போது 18 புராணங்களில் தேர்ச்சி பெற்றுள்ளோம். எனவே இது எங்கள் தரப்பில் ஒரு தவறு அல்ல. இது எங்களுக்கு உண்மையான அறிவு. அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. மர வடிவிலான பிரம்மன் தீர்த்தராஜ கரையில் உள்ள ஆலமரத்தின் வேராக நின்றதாக அவர்கள் கூறினார்கள். அதை நேரடியாக கண்டதும் ஒரு உயிரினம் விடுதலை பெறுகிறது. உலகங்களில் இந்த இறைவன் அதே பிரம்மன்தான். அவர் பூமியில் அவதரிக்கும் போது அவருக்கு 4 வடிவங்கள் உள்ளன. அவர் 4 வடிவங்களில் பிரகாசிக்கிறார். எனவே நம் உயிரை தக்க வைத்து கொண்டு அவர் முன்னிலையில் நிலைத்திருப்போம். நாம் வேறு எங்கும் செல்ல மாட்டோம்.
காமத்தின் பயனற்ற நாட்டங்களை நாம் வெறுப்போம். முனிவர்களே இவ்வாறு முடிவு செய்த பிறகு அந்த இருவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தியில் மூழ்கினர். எப்போதும் நாராயணரின் நாமங்களை கூறி அவர்கள் முக்தி அடைந்தனர். ஜைமினி முனிவர் கூறினார், பாவங்களை அழிக்க உதவும் இந்த ரகசியம் சொல்லப்பட்டது தற்செயலாக மட்டுமே. புண்டரீகர் மற்றும் அம்பரீஷரின் இந்த கதையை கேட்பவர்களும் அதை எப்போதும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பாராயணம் செய்பவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வசிப்பிடத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் அனைத்து பாவங்களும் நீங்கி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வசிப்பிடத்தை அடைகிறார்கள். 5ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.